எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த பதிவில் மேஷ ராசிக்கான சனி பயிற்சி பலாபலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இந்த பதிவில் ஏதாவது ஆடு பிடிச்சினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்ற மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சனி பயிற்சி. மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே இயல்பாக தைரியம் உடையவர்கள் அப்படின்றத சொல்லலாம். அவர்களினுடைய தைரியத்தினால் எந்த விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியானது பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது அப்படின்னா, புதிய வாகன பிராப்தி, அதாவது புதுசாக வாகனம் வாங்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வீடு கட்ட முடியலையே நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக வீடு வாங்கி குடிபெயரக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கு சென்று புதிய வேலை வாய்ப்பினை தேடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே சமயத்தில் ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். என்னடா அவன் 7.5 சனியில் இப்படி பாசிட்டிவாக சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 7.5 சனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக 3 விதமான நன்மைகளை செய்யும். ஒன்று என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிவிடும். ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் 7.5 சனி செய்யக்கூடிய நன்மை என்னென்னா, அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்தை தூண்டிவிடும். அதன் பிறகு புதிய வாகன பிராப்தி, ஒரு கருப்பு கலரில் ஒரு வாகனம் வாங்கணும், நல்லா ஜம்முன்னு அப்படி மேலே ஏறிட்டோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும், அதீத ஆசை. அதே சமயத்தில் சில முக்கியமான விஷயங்கள், முடிவுகள், இது எல்லாத்துலேயும் டைரெக்டாக முன்னாடி நிறுத்தக்கூடிய தன்மையை இந்த 7.5 சனியானது கொடுக்கும். திருமணமாக இருக்கட்டும், இல்லை சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் உங்களை தான் முன்னாடி முன்னிலைப்படுத்துவார்கள். அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் நல்லா இருக்கும். மற்ற நேரத்தில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, 7.5 சனி காலத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது கொடுக்கும். இப்போது வயது வாரியாக பலாபலன்களை பார்க்கலாம். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்கேஜி ப்ரீகேஜிலாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவர்கள் எல்லாருக்குமே கல்வியில் கொஞ்சம் கவனத்தை அதிகப்படியாக சேர்த்து மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7.5 சனி காலகட்டம் இருக்கும். ஏன் அப்படின்னா, 7.5 சனி அப்படின்னு சொன்னாலே எஜுகேஷன் ரீதியாக குறைகள் வைக்காது, நல்லா படிக்கணும்னு ஆசையை தூண்டும். தியரட்டிக்கல் நாலேஜை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாகும். 7.5 சனியில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னே சொல்லலாம். எவ்வளோதான் ஒரு நடுக்கம் இருந்தாலும், பயம் இருந்தாலும், தன்மை இருந்தாலும் அத்தனையும் சாதனையாக மாற்றக்கூடிய தன்மையை இந்த 7.5 சனியானது கொடுக்கும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயல்பாக துணிச்சல் உடையவர்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கால் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள், நம்மளை விடவா பெரிய ஆள் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையுமே தம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு தயங்காதவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். கடினமான உழைப்பாளிகள், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் வீடை உடைய ராசி இந்த மேஷராசி. மேஷம் அப்படின்னு சொன்னாலே நண்பர்களுக்காக ரொம்ப சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்றதையும் சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் நண்பர்களுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கக்கூடிய ராசியும் இந்த மேஷ ராசி தான். அதே சமயத்தில் தாம் மேலே பாசம் வச்சிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அவர்கள் மீது அதீதமாக பாசம் செய்யக்கூடியவர்கள், பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், பாசத்தை மறைக்க தெரியாதவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் மற்றவங்க அதை உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க.
எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையோடு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7.5 சனியானது இருந்தாலும் உங்களினுடைய இயல்பு நிலை மாறாத தன்மை யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் மேஷ ராசியை சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருஷமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 7.5 சனியினுடைய காலத்தில் நல்ல முறையில் திருமணமானது நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு, வீட்டில் லவ் மேரேஜ்க்கு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, இந்த மாதிரி எல்லாமே இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்த திருமணங்கள் எல்லாமே, அதாவது தடைப்பட்டு நிற்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் நல்ல முறையில் நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் எதுன்னு கேட்டால் இந்த 7.5 சனியினுடைய காலகட்டம் தான். மேஷராசிக்காரர்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே சமயத்தில் சொத்து பத்துக்கள், நிலபலம் சார்ந்த விஷயத்தில் அசையாத சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனி காலகட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கேட்ட இடத்துல பணமானது கிடைக்கும். பண உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுனால, எதிர்பார்த்த பணம் கிடைத்ததனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் காலதாமதம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நண்பர்கள் உதவி செய்வார்கள், அருகில் இருப்பவர்கள் உதவி செய்வார்கள். இப்படி அனைவருமே உதவி செய்து உங்களை மேலே தூக்கி நிறுத்துவாங்க. எல்லா வித இடத்துலையும் உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், நீங்கள் இல்லைன்னா இந்த காரியத்தை உங்களை தவிர வேறு யாராலையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை அப்படி மேலே தூக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். மேலும் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, இந்த பைக்கோ இல்லை இந்த காரோ நான் எப்படியாவது வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்ப காலம் கடந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நல்ல முறையில் நடைபெறக்கூடிய ஒரு பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி திறமைகள், அரசியல், கலை, டெய்லரிங், அதுக்கப்புறமாக வழக்கறிஞர்கள் துறை, காவல்துறை, இந்த மாதிரி பலவித துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய விதத்தில் நல்ல ஒரு பலாபலன்கள் இந்த 7.5 சனியில் கிடைக்கும். ஆனால் அது அனைத்துமே அந்நியர்களின் மூலியமாகத்தான் நடைபெறும். சொல்லப்போனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். சினிமா துறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய டேலண்டட் இருப்பாங்க, நிறைய டேலண்டட் பர்சன்ஸாக இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு இவ்வளோ நாள் அங்கீகாரமே கிடைக்காம சும்மா ஒரு சைடில் போய் நிறுத்தி வச்சுக்கிட்டு, ஏன்னடா அது நமக்கு எப்போ தாண்டா சான்ஸ் கிடைக்கும், நம்ம எப்போ தான் முன்னாடி வரப்போகிறோம், எப்போ தான் நம்ம மேலே ஏறப்போகிறோம், நம்மளை நிறைய பேர் எப்போ பாராட்ட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஏங்கி கொண்டிருந்திருப்பீர்கள் அல்லவா. அப்படிப்பட்ட ஏக்கங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், அதன் மூலியமாக ஆதாயம் ஈட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய பொற்காலம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தங்கத்தினுடைய விலை ஏற்றமானது உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுப்பது போல் இருக்கும். 7.5 சனி காலத்தில் நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லக்கு. என்னன்னு கேட்டால், தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே வரும். அதன் மூலியமாக அதீத லாபத்தை சம்பாதிக்க முடியும். இவ்வளவு நாள் சேர்த்துருந்த ஸ்டாக் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் சேல்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதில் ஒரு வித லாபமானது உங்களுக்கு அதீதப்படியாக கிடைக்கும். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, புது பிரான்ச்சஸ். அதே மாதிரி சுய வேலை வாய்ப்பு, சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த சுய தொழிலினால் ஏற்படக்கூடிய அதீத லாபம், இது எல்லாமே இந்த 7.5 சனியினுடைய காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன்களை கொடுப்பது போல் இருக்கும். மேலும் குடும்ப உறவினர்களுக்காக சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்யூச்சர் திங்ஸ், அவர்களினுடைய வருங்கால தேவைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் மனம் போல் செலவழிக்க ஆரம்பிப்பீர்கள். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பக்கத்தில் இருந்து பார்த்து அக்கறையோடு முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு அந்த பதிவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.